சிதேஷ்ட ஆரம்ப கல்வியினுடைய ஆசிரிய ஆலோசகர் திரு சூரன் சார் இன்றைக்கு இந்த பாடசாலைக்கும் விருதுநகர் தமிழ் வித்தியாலயத்துக்குமாக இன்றைய தினம் எதிர்வரும் செப்டம்பர் 15ஆம் தேதி இடம்பெறவுள்ள புலமை பரிசு பரீட்சைக்கு தோற்றுகின்ற மாணவ செல்வங்களுக்காக எத்தனையோ வேலைப்படுகளுடைய மத்தியில் இன்றைய தினம் எனது நேரத்தை ஒதுக்கி எமது பாடசாலைக்கும் விருதுநகர் தமிழ் வித்தியாசாலைக்கும் இணைந்த வகையில் இன்றைய தினம் பலவாளமாக செயல்பட்டு சுற்றாடல் சார் செயற்பாடுகளில் மாணவர்கள் எதிர்நோக்குகின்ற இடர்பாடுகள் அது தொடர்பான கடந்த கால வினாக்கள் அது தொடர்பாக மாணவ செல்வங்கள் எதிர்பார்க்கின்ற நடைமுறை பிரச்சனைகள் தொடர்பாக செய்முறை ரீதியில் அமைந்த விளக்கங்களுடன் அமைந்த வகையில் இன்றைய தினம் எங்களுடன் எனது பொழுதை பிரயோசனமான முறையில் அளித்திருந்த அந்த வகையில் நாங்கள் விருதுநகர் தமிழ் வித்தியாலயம் எப்போதும் வைதிக பாடசாலையுடைய சார்பில் இந்த மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்வினை ஒழுங்கமைத்த உண்மையில வடமராட்சி அறக்கட்டளை வடமராட்சி அறக்கட்டளை என்பதை விட நாங்கள் உண்மையில மயிலன் அவர்கள் வடமராட்சி அறக்கட்டளை வடமராட்சி அறக்கட்டளை நிதி என்றாலும் உங்களுக்கு தெரியும். விருதுநகர் தமிழ் வித்தியாலயம் உள்ள பாடசாலைகள் தொடர்ந்தும் இந்த குறிப்பாக இந்த புலமை பரிசில் மாணவர்கள் சித்தியோடையில் அவர்கள் உறுதியாக இருந்து இந்த தடவையும் உங்களுக்கு இவ்வாறான உதவிகளை செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய அனுசரணையுடன் தான் இந்த நிகழ்வு தினம் இங்கே நடந்தது. அந்த வகையில் வடமராட்சி அறக்கட்டளை நிதியத்துக்கும் அதன் சார்பில் அதுக்கான சிபாசனை செய்து நமது பாடசாலை மற்றும் விருதுநகர் பாடசாலையை தேர்ந்தெடுத்து இன்றைய தினம் இந்த செய்முறைகளுடன் கூடியதான இந்த சுற்றாடல் சார் செயல்பாடுகளை மாணவர்களுக்கு ஐயன் திரிபுர இந்த இடத்திலே செய்முறை விளக்கங்களுடன் கூடியதாக இந்த செயலர் நடத்தியிருந்த அந்த வகையில் யசோதன் சோதர்களுக்கு மிக நன்றிகள். அதில் நாங்கள் அணுகிய பொழுது கிட்டத்தட்ட நாங்கள் இன்னும் ஒரு மாதம் பேர் வந்து நினைக்கிறேன். அது நேரம் தர இல்லை. அதன் மிக வடமராட்சியினுடைய ஆரம்ப கல்வி பிரிவு ஏடி இடமாற்ற நிலையில அந்த பதவி நிலையினை ஆற்ற வேண்டிய நிலையில மிகுந்த வேலைப்படுகளுடைய மத்தியில அவர்கள் எமது பாடசாலையை மதித்து பழமையா கற்கூடம் புதுதாக வடமராட்சி வேலையுமே கை கசப்பான உண்மை இருக்கு. எத்தனையோ வழிகள் கேட்டதுல ஒரு இடத்துல தெரியாம நான் சேர்ந்து எத்தனையோ கொஞ்சம் காணவே வெக்கம் நீங்கள் இது எப்படி பிள்ளைகளோட பிரயோசனமாக இருந்ததோ என்ன விதத்துல பிரயோஜனம் எத்தனை விதமா 40 வெள்ளியில எத்தனை வெள்ளியாக வேற மனுஷன் 50 பிராக்டிகல் வினாத்தாள் 2ல 40ல 10 கேள்விக்காவது விடியல் சொன்னாரு. அது நீங்கள் எழுதுவீங்க 11க்காக. ஐயோ உங்களுக்கு எத்தனை நாள் சொல்றீங்க நீங்க எத்தனை பேர் பாஸ் பண்ணி எடுத்தாச்சு முன்னோடி பரீட்சைக்கு வைக்கணும் இல்லையம்மா. அப்ப அதுலயே முறை அப்ப அதுல 120 110 115 எல்லாம் இதுக்கான விஷயம் சொல்றாங்க. சுச்சாடலா மத்சா புஷ்பாட்டா அபிடியோடா புஷ்பாட்டா இல்ல ஹெச்ஓபி போடணும்
கிடாக்கு சார் ஒரே சொப்பி கூட காலம் வெளியே கையை விடுங்க உங்களே பாஸ் பண்ணுங்க அப்ப சரி இப்ப உங்களோட இவ்வளவு நேரம் இருந்திருக்கு அதை விட உங்களுக்கு யார் இந்த ஃபன் மற்றும் இந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் தந்ததா மனமாச்சு அவன் கட்டலையா சொல்லுங்க அவன் அனுசரணை அவனுடைய உதவியோட தான் இது நடந்திருக்கு செமினார் அந்த வகையில இங்கே பாடசாலை சார்பில் அதன் பிரதிநிதியாக இங்கே இருந்து எங்களோட வழிநடத்தக்கூடிய பயிரிடர் நன்றியை கூறிக்கொண்டு முன்னாடி இந்த செமினார் தொடர்பாக 2 பள்ளிக்கூடங்கள் இருந்து ஒவ்வொரு பிள்ளைகள் வந்து செமினார் எவ்வளவு யோசனமாக இருந்தது சிலருக்கு ஒரு பின்னூட்டலை வழங்க வேண்டும். எனக்கு பெரியவர்கள் சொல்றது எனக்கு நம்பிக்கை இல்லை. அதை வந்து நான் எதிர்பார்க்கிறேன். இல்லையா செய்த விஷயத்துல நீங்கள் என்னத்தை கேட்டுக்கொண்டது தான் எதிர்பார்க்கிறேன். அதை வந்து சொன்னாங்க கற்கோளம் முதல் மயிரன் சாரும் வந்து இப்போ எனக்கு என்ன செய்வோம் என்றால் அவருடைய நோக்கம் என்னன்னு சொல்லுவோம். அதை நாங்கள் வந்து செய்வது என்ன அவருடைய நோக்கம் என்னது மாணவர்கள் மன்றம் நடக்கிறது இன்னைக்கு நல்ல பரிசோதனை செஞ்சு காட்டினாரு. அதோட அதுல நாங்க தெரியாததெல்லாம் தெரிஞ்சுக்கொண்டாங்க. அந்த பரிசோதனை வந்து நல்ல பிரியோசனமாகவும் இருந்தது. என்னென்ன விஷயம் நல்ல புதிய விஷயம் என்ன ஒரு விஷயத்தை நான் செய்யல இதை கற்றுக்கொண்டே செய்தால் எனக்கு நன்றி என்னென்ன விஷயம் ரெண்டு கண்ணாடியை வச்சு நடுவில் ஒரு மெழுகுவர்த்தியை வச்சுட்டு பார்த்தா என்ன மாதிரி இருக்கு மட்டும் இப்பதான் நாங்க தெரிஞ்சு பண்ணாங்க. அடுத்து வந்து சுற்றுலாவுக்கு வேண்டியல ஒரு ஒரு தடியை வச்சு போட்டு அதுல மேல கல் இருந்தா கீழே ஒரு பட்டம் இருந்தா அதை எதுல வச்சு தூக்கினா எப்படி வேலை பண்ணி கேட்டது. அதுவும் இந்த சார் நல்ல அதுவும் நல்ல இலகுவான வழியில சொல்லி தந்தது. அதுக்கு நன்றி. சரி வாங்க இந்த சார் எங்களுக்கு பிரியோசனமான ஒன்றை கற்றுத்தந்த நீரோடு சம்பந்தப்பட்டது நீரோடு சம்பந்தப்பட்ட மற்றும் எங்களுக்கு தெரியாத விடயங்களை எல்லாம் இந்த சாருக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். இப்படி பல விஷயங்களை எங்களுக்கு அறிய தந்த இந்த சாருக்கு நன்றி கூறுகிறேன். வெற்றிகளான எங்களுக்கு மின் சோதனைகளை இணைச்சு காட்டி அதங்களுக்கு பல நுட்ப முறைகளுக்கு அறிய தந்து மற்றும் அந்த பலூனை கட்டி காட்சி வீசும் திசைக்கு எதிர் திசையில பறக்கிற மாதிரி எங்களுக்கு செஞ்சு தந்து நீருடன் விளையாட்டு நமக்கு செய்து காட்டிய சருக்கு நன்றியை கூறிக்கொள்கிறோம். அடுத்ததாக நீர்க்குவளைக்குள் நீரை இட்டு சிறிது கரண்டியை அடிக்கும் போது அதில் வரும் ஒளியை நாங்கள் அறிந்து கொண்டோம். நன்றி. நோக்கம்
எங்களுடைய இந்த பாடசாலை தீபத்தியமும் சிறப்பிலே ஆசிரியர் மற்றும் மாணவர்கள் அனைவருக்கும் மேல வணக்கங்கள். உண்மையிலேயே இந்த வடமராட்சி அறக்கட்டளை நிதியம் என்பது புல்லநகர் பாடசாலையுடன் நெருக்கமாக செயற்பட்டு கொண்டிருக்கின்ற நிதியம். அந்த பாடசாலை சில செயற்பாடுகளிலே இந்த கற்கோளம் பாடசாலை இணைக்க வேண்டும் என்பது இது மேலுடைய விருப்பமாக இருக்கின்றது. இந்த பாடசாலையிலே மாணவர்களுக்கான பிறந்த நாள் நிகழ்வுகள் மாதந்தோறும் செய்து கொண்டு வந்தாங்க. அந்த பாடசாலை நடத்துவது சிரமத்துக்காக 2 மாதம் கொடுத்து அதை சேர்த்து நடத்தினாங்க. மற்றும் இந்த மாணவர்களுக்கான உணவுகள் வழங்குவது சம்பந்தமான பல நடவடிக்கைகள் தமிழ்நாட்டிலே இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அது சில நடவடிக்கைகள் நமது இந்த கற்கோளமை பாடசாலைகள் இணைந்து செயற்படுத்துகின்ற உண்மையிலே அவர்கள் உண்மையான நோக்கம் என்னன்னா பிள்ளைகளை வெளியில கொண்டே பள்ளிக்கூடத்தில் வச்சிருக்காம வெளியில கொண்டே செய்வோம் என்று தொண்டராக வெளியில கொண்டே முடியாத செயற்பாடுகள் அதே போல அந்த பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தில் அந்த வகுப்பறையிலிருந்து படிப்பிக்காம வெளியில கொண்டே வழங்கி வேலை கொண்டே அவருடைய தனிப்பட்ட இருக்கிறோம். இது கனகாலத்தில் போல எல்லாமே மணக்காட்டில் ஒரு செமினார் இருக்கிறது. இந்த மணக்காட்டில் செமினார்லையும் உண்மையில அவர் பிள்ளைகளை தான் பிடித்து கொண்டு போய் அங்கே இடத்தமாக எங்களுடைய சில கஷ்டங்கள் இருந்ததாலே அதுக்கு நாங்கள் போக முடியாமல் பிள்ளைகளுக்காக போனவே நாங்கள் அந்த பிள்ளைகளை கூட்டிட்டு வந்து அதான் அவற்றுடைய நாங்கள் இனிமேலும் நாங்கள் தொடர்ந்து இந்த செயற்பாடுகளை ஈடுபடுவோம். அடுத்ததாக இந்த இன்றைய தினம் உண்மையிலே அந்த 4 இடத்துல வந்து கலந்து கொண்டால் பிள்ளைகளுக்கு பிரயோஜனமே இப்படி என்று படிப்பிச்சிருக்கணும். அது அந்த சரியான செயற்பாட்டு வடிவம் கொடுத்து நீங்கள் வந்திருக்கீங்க. சொன்ன மாதிரி அந்த ஒரு சின்ன குறையினா சேரின்ற சரியானபடியே நீங்கள் மற்ற பிள்ளைகளுக்கு சேர்ப்பதற்கு சிலது சந்தர்ப்பமா குறைவா இருந்த மாதிரி கிடந்ததுன்னா நீங்க சேர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சரியான விட மற்ற பிள்ளைக்கு ஒரு அது கூட அது விட இல்லை உங்களுடைய ஆர்வம் தான் அந்த சந்தர்ப்பம் கொண்டு முழுமையாக கிடைச்சிருக்கும். முழுமையாக கிடைச்சிருக்கா நீங்கள் நான் பார்த்தா சிலர் சொல்லாமல் சரியான இல்லை நீங்களும் சேர்ந்து சொன்னா சில நேரம் சொல்றாலும் தெரியும் சொல்றாளுக்கு சரியா அந்த சந்தர்ப்பம் இப்ப நாங்கள் சரியான உரையாடல்கள் இருக்கு தானே. நாங்கள் கதை கேட்க என்ன செய்வோம், நான் கதை கேட்க நான் கதை போகணும், மற்றவர் கதை கேட்க அவருக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்கணும். அவர் கதை கேட்க நாங்களும் கேட்கலாம். ஒருவருக்கும் இந்த உரையாடல் யோசனம் இல்லாத உரையாடலாகும். அந்த வகையில இன்னைக்கு நேரத்துக்கு வந்து தான் வடிவா கலந்து கொண்டிருக்கு. அந்த வகையில உங்களுக்கு இந்த பாடசாலை 2 பாடசாலை சமூகம் சார்பாகவும் இந்த நிதியத்தினுடைய சார்பாகவும் இப்போ வந்து கலந்து கொண்டிருக்காங்க. கூறி இந்த தினம் உண்மையில சொன்ன மாதிரி நாங்கள் நாளா தொடர்பு கொண்டு வந்திருக்கிறோம். இந்த கிழமை அவருக்கு திங்கள் வழக்கம் வெள்ளி மட்டும் செய்வினார். நேற்று மட்டும் செய்வினார். ஒரு நாள் தான் அவருக்கு ஃப்ரீயா இருக்கும். அன்றைக்கும் அவர் வீட்டில் ஒரு சின்ன ப்ரோக்ராம் போட்டுட்டு நான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அதாவது இந்த எங்களோட பாடசாலையினுடைய பழைய கரியர்களுடைய பிரதிநிதியாக இந்த வகையில உங்களுடைய செயற்படுகின்ற எங்களை என்னது ஒரு நண்பர்கள் கூட கலாசாலை நாங்கள் எல்லாரும் நிர்வாக படிக்கிறாங்க. அந்த வகையில் அவருக்கு நாங்கள் மீண்டும் மீண்டும் நன்றிகளை நிகழ்வை இருந்து போகிற பிள்ளைகள் யாரோட போகிறேன்னு சொல்லி போட்டா முதல்ல உங்களுக்கு தோணல
இது அந்த அமைப்பில் செய்ய வர வேண்டிய மாற்றம் என்ன? சிவப்பு ஒளிர போது ஒன்று மாற்றம். இந்த அமைப்பில் செய்ய வேண்டிய மாற்றம் என்னன்னா இதே கொடுத்து விட்டால் இதே சொல்ல போறீங்க. ஓகே இல்லையா? இதை கவனிக்க சொல்லுவாங்க. இந்த முனைகள் ரெண்டிட்ட மின்னோட்டம் கொடுக்க வருதுன்றதை பார்க்கும். இங்கே கட்டாயம் ஒன்று துண்டிக்கப்பட்டாலே ஒழிக்க மாட்டான். அதைத்தான் பார்க்கணும். மின்மொழியை பார்க்கிறேன்.